Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஜனநாயகன் படத்தினுடைய அந்த சென்சார் பிரச்சனை என்ன காரணம்? இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா உங்க பார்வை? நான் என்ன கேட்குறேன், அவர் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டா இந்த படம் ஒன்றும் ஒரு கட்டும் இல்லாமல் கொடுத்துட்றோன்னு சொல்லியிருப்பாங்களா? இது என்ன பிதற்றலாம் இல்லையா? அவர் உடனே அதுக்கு ஒத்துன்றுவாரா? படம் கட்டே இல்லை சார், எனக்கு ஒரு கட்டும் வராது அப்படின்னா ஒத்துட்டுருவாரா? அது அவருக்கு முக்கியமா, அவரது அரசியல் முக்கியமா? அமித்ஷா அவர்கள் இங்க வந்தபோது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுக்கோட்டையில எல்லாம் சந்திக்கல, விமான நிலையத்தில் சந்திக்கல, எதுவுமே இல்லை. ஆனாலும் டெல்லிக்கு போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அமித்ஷா எடப்பாடி சந்திப்பில் என்ன நடந்திருக்கு சார்? படம் சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் எப்படி ஆன்லைன் புக்கிங் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இதை அனௌன்ஸ் பண்ணிட்டோம் எப்படி சொல்லலாம் என்கிற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஆகவே இந்த படம் அரசியலாக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவாக ஒரு பகுதியினர் தமிழ்நாடு காங்கிரஸில் கூட்டணி விஷயமா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் இதற்கும் குரல் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மே ஜூன் மாதங்களில் மிக கடுமையாக உக்கிரமாக வெயில் அடிக்குது, மிக கடுமையாக அடிக்குது. அக்டோபரில் கடுமையான மழை பெய்யுது, டிசம்பரில் பனிப்பொழிவாக இருக்குது. இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வெளியே பனிப்பொழிவு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் பாஜக ஒன்றிய அரசு. நரேந்திர மோடி வானிலையில் மாற்றம் செய்கிறார், அந்த அளவு தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்துகிறார். இன்னும் அந்த குற்றச்சாட்டை மட்டும்தான் இவங்க வைக்கலே. நேற்று அல்லது அதற்கு முன்தினம் என்று நினைக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள், காங்கிரஸை சேர்ந்த 1-2 எம்பிக்கள் இப்படி பேசுகிறார்களே, யாராவது எம்எல்ஏக்களை பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம் என்று நக்கல் அடித்திருக்கிறார். அது மீனிங் என்ன சார்? அதனுடைய மீனிங், சீட்டு வாங்க வேண்டும் என்று திமுகவிடம் வாங்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிற யாரும் பேசவில்லை. காங்கிரஸ் அந்த நம்பிக்கையில் இருக்கிறது. ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் இவர்களுடைய பேச்சை என்கரேஜ் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது. இல்ல சார், நான் 2 விஷயங்களை சொல்றேன். கடந்த 10 நாளா பிரவீன் சக்கரவர்த்தியை பத்தியான டாக் வருது. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியிடம் கலந்து பேசிவிட்டு தான் பேச தொடங்கினார். இப்போதைய நிலை என்ன? காங்கிரஸ் வெளியே போனால் மகிழ்ச்சியுடன் திமுக வழி அனுப்பி வைக்கும். டிடிவி தினகரன் நிறைய தயக்கங்களோடு இருக்கிறார். பாஜகவிலிருந்து அவருக்கு அழைப்பு இருக்கிறது, ஆனால் நெருக்கடியும் இருக்கிறது, ஆனால் யோசனையில் இருக்கிறார். இதற்கெல்லாம் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கூட இருப்பவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? எத்தனை சீட்டு கிடைக்கும்? அமமுக அதிமுக பாஜக அணியில் இணைந்தால் எத்தனை சீட்டு? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்களிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா. 2-3 முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், டெவலப்மெண்ட்ஸ் நிறைய அந்த அலையன்ஸ் விஷயமா போயிட்டு இருக்குது. அதே போல அலையன்ஸ்ல இருந்து வெளியேறுவாங்களா சில விஷயங்களும் போயிட்டு இருக்குது. எல்லாத்த பத்தியும் நம்ம பேசுவோம். முதல்ல இந்த ஜனநாயகன் படத்தினுடைய அந்த சென்சார் பிரச்சனை என்ன காரணம்? இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா உங்க பார்வையில? எனக்கு தெரிந்து அதில் அரசியல் இல்லை. நான் மத்திய அரசனுடைய ஒரு அதிகாரியிடம் பேசினேன். அவர் இந்த துறையிலும் பணியாற்றிய ஒருவர். அவர் சொல்லுகிற தகவல் என்னவென்று சொன்னால், இது அரசியல் ஆக்கப்படுகிறது. அவர் ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிற காரணத்தால் விஜய் படத்திற்கு இடையூறு என்று ஒரு நோக்கம் கற்பிக்கிறார்கள். அவர் என்ன சொன்னார்? பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் வேண்டிய ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் பாரத பிரதமருக்கே வேண்டியவர், நெருக்கமானவர் என்று கருதப்படக்கூடியவர். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராலும் மதிக்கப்படுகிறவர், பாரத பிரதமராலும் மதிப்புக்குரியவராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். அவருடைய ஜெயிலர் படத்திற்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார். அவர் ஜெயிலர் படத்திற்கு யுஏ தான் தயாரித்து தரப்பு வலியுறுத்தியது. ஆனால் கிடைத்தது என்ன? ஏ சர்டிஃபிகேட். அதன் பிறகு அது கரெக்ஷனுக்கு போய் சில வெட்டுகளுக்கு பிறகு யுஏ கிடைக்குமா என்கிற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ரசிகர்கள் உண்டு. அதாவது 60 வயது வரை சிறுவர்கள், 6 60 வரை அவர் நடித்த படம் போலவே 6 60 வரை ரசிகர்கள் உண்டு. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டியவர். அவருடைய படத்திற்கே அந்த பிரச்சனை வந்தது. என்ன காரணம்?
அதிக அளவில் வன்முறை காட்சிகள் இடம்பெற்றிருந்தது தான் காரணம். அதே பிரச்சனை தான் இந்த படத்துக்கும் என்று தான் கேள்விப்பட்டதாக அந்த அதிகாரி என்னிடம் தெரிவித்தார். ஆகவே ஒரு படத்திலே வன்முறை காட்சிகள் அதிகம் இருக்கும்போது அல்லது ஒரு தரப்பினரையோ ஒரு புண்படுத்துகிற வகையிலோ அல்லது என்னென்ன வகையான ஆட்சேபகரமான அம்சங்கள் என்று ABCD என்று இருக்கின்றன. இவையெல்லாம் இருக்கிற பட்சத்தில் ஏ சர்டிஃபிகேட்டுக்குன்னு சில பகுதிகள் இருக்கிறது, சில பகுதிகள் வெட்டப்பட வேண்டும், அது ஆட்சேபகரம். இப்படி இருக்கக்கூடிய காட்சிகள் பற்றி உரைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துரைக்கப்பட்டு அதன் பிறகு ரிவைசிங் கமிட்டிக்கு இது போக வேண்டும் என்று 2 உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு இது போயிருக்கிறது, நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. நீதிமன்றமும் சில கேள்விகளை சென்சார் போர்டை நோக்கி கேட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த தேதியில் தான் படம் ரிலீஸ் ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்த முடியாது என்று சென்சார் போர்டு தரப்பிலே தெரிவிக்கிறார்கள். இல்லை சார், ஒரு 2-3 மாதங்களாகவே தெரியும் இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்ட்டு. டேட்டையும் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. திரு நிர்மல்குமார் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவர், அவரு சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த படத்துக்கு ஏன் சென்சார் கொடுக்காம இவ்வளோ தடை கொடுத்துட்டே இருக்காங்க, இதுல அரசியல் இருக்கிறதுன்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டது. தாவேகாவின் முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அதற்குத்தான் உங்களுக்கு நான் நீண்ட நேரம் விளக்கம் அளித்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைத்தால் ஒரு சிங்கிள் டெலிஃபோனில் யூனியன் INB மினிஸ்டரிடம் பேச முடியும். இதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன சென்சார் போர்டுக்கென்று. நாளைய தினம் ஒரு மிகவும் ஆட்சேபகரமான ஒரு காட்சி அல்லது மிக கொடிய முறையில் ஒருவரை கொல்லுகிற காட்சி, இந்த படம் இல்லை, ஏதோ ஒரு படத்தில் வருகிறது, அந்த படத்தை அனுமதித்து விடுகிறார்கள். இதே மீடியா, இதே ப்ரெஸ், பிரிண்டிங் ஆஸ் வெல் அஸ் விஷுவல், இந்த மீடியா கிழிக்குமா இல்லையா? எப்படி சார் இவ்வளோ கொடூரமாக கொள்றான், எப்படி அலோவ் பண்ணீங்க? கேள்வி வருமா இல்லையா? அதே மாதிரி மிக மோசமான ஒரு படுக்கை அறை காட்சி இருந்ததுன்னா இதே மீடியா இதை எப்படி அலோவ் பண்ணீங்க, கொடுக்காம இருந்தீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? நான் அவையெல்லாம் இந்த படத்தில் இருக்கின்றன என்று சொல்லவில்லை. இந்த படம் ரிலீஸ் ஆவதில் ஓரிரு நாட்கள் ஆவது பிரச்சனை ஆக்கப்படுகிறது. இதிலே காங்கிரஸ் அரசியல் செய்கிறது. காங்கிரஸ் இதுல என்ன அரசியல்? அவங்க கேள்வி கேட்கறாங்க, எதிர்த்து. அதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் இதற்கு முன் எந்த படத்திற்கு இப்படி கேள்வி கேட்டது? நான் கேட்கிறேன். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனா என்ன ஆயிடும்? 15 தான் பொங்கல், 14 தான் போகி. இந்த வருடம் பெரும்பாலான வருடங்கள் 14ஆம் தேதி பொங்கல் இருக்கும். சில வருடங்கள் 14ஆம் தேதி போகி வந்துவிடும். இந்த வருடம் 14 போகி, 15 தான். நான் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுதான் நான் பேசுகிறேன். தியேட்டர் கிடைப்பது, தியேட்டர்களிலே பிஸ்னஸ், இதெல்லாம் இருக்கிறது. நீங்கள் படம், இதே கேள்வி கூட நீதித்துறையும் எழுப்பியிருக்கிறது, வெளியிலேயும் பொது வெளியிலையும் எழுப்பியிருக்கிறார்கள். படம் சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் எப்படி ஆன்லைன் புக்கிங் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இதை அனௌன்ஸ் பண்ணிட்டோம் எப்படி சொல்லலாம் என்கிற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஆகவே இந்த படம் அரசியலாக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவாக ஒரு பகுதியினர் தமிழ்நாடு காங்கிரஸில் கூட்டணி விஷயமா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் இதற்கும் குரல் கொடுக்குறாங்க. எப்படியாவது விஜய் தங்கள் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமா திமுகவை இரிட்டேட் பண்றாங்க. அது வேற விஷயம். பராசக்தி படமும் இந்த நெருக்கடியை சந்தித்தது என்று நான் நேற்று கேள்வி. நாளைக்கு அது திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அவங்க தணிக்கைக்கு ஒத்துக்கொண்டார்கள், சில காட்சிகளை நீக்குவதற்கு ஒத்துக்கொண்டார்கள். இல்ல, இதுக்கும் நீதிமன்றம் இப்ப கொடுத்துருங்க, அவங்களுக்கு UA கொடுத்துருங்கன்னு சொல்லி சான்று கொடுங்க. இல்ல, ஆனா சென்சார் வேகமா மேல்முறையீட்டுக்கு போகுது. இல்ல UA கொடுத்து எப்படி கொடுப்பாங்க? இப்ப நீதிமன்றம் சொல்லி. அதுதான் சார் நான் சொல்றேன், வன்முறை காட்சி இருக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்கறாங்க. இல்ல, நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகாக வேகமா சென்சார் மேல்முறையீட்டுக்கு போகணும். அது மட்டும் இல்லாம திங்கக்கிழமை இதை விசாரிங்கன்றாங்க. நாங்க எப்ப விசாரிக்கணும் நாங்க பாத்துக்கிறோம் நீதிபதி சொல்றாங்க. அதுதான் நான் அதை சொல்றேன். நிச்சயமாக நீதித்துறைக்கு முழுமையான அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது. நான் பல விஷயங்களில் நீதித்துறையின் கருத்தோடு மிக பெரும்பாலான விஷயங்களை உடன்படுகிறேன். அதில் இந்த விஷயத்திலே உடன்படுகிறேன். ஆனால் சென்சார் போர்டில் என்ன சொல்லியிருக்காங்க, சென்சார் போர்டினுடைய மெமரி இஸ் ரைட், ஒருத்தரா 2 பேரான்னு தெரில, படம் பார்த்தவர் அவர் தான் அப்பீலுக்கு போகணுன்றாரு. இந்த ரிவ்யூ, இந்த படம் மறு தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அதுக்கு அடுத்த ஒரு குழு இருக்கு, அந்த குழு பார்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். சரி, நாளை என்ன சொல்வீங்க சார்? நான் ஒன்று சொல்கிறேன் சார், இதே வாய்னா நீங்கள் இல்லை, ஜேர்னலிஸ்டோ மீடியாக்காரங்களோ நல்ல பலமாக கவனிச்சிட்டார் விஜய் பணம், அதனால் படம் கட்டை இல்லாமல் வந்துருச்சு சொல்லுவாங்களா மாட்டாங்களா சார்? ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா இல்லையா சார்? காசு கொடுத்து கட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க, கட்டு இல்லாமல் வந்துட்டாங்க, தப்பிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த செய்தியை, சினிமா செய்தியை
நாம் பல தடவை பத்திரிகைகளில் படித்திருக்கிறோம். ம், ம். ஆகவே இதில் கரப்ஷன் இஷ்யூவும் இன்வால்வ் ஆகும். ஓகே. ஆகவே இது அரசியல் ஆக்கப்படுகிறது என்று பார்க்கிறேன். விஜய்க்கு இது நேர்ந்தது துரதிருஷ்டவசமானது. ஆனால் இதில் பாரதிய ஜனதாவை தொடர்புபடுத்தி பேசுவது பொருத்தமற்றது என்பது என் பார்வை. விஜய் தரப்பு இன்னைக்கு அரசியலா வந்ததுக்கு பிறகாக அரசியலுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியா பாக்குறாங்க. அலைன்ஸ் நான் என்ன கேட்கிறேன், இருங்க, நான் என்ன கேட்கிறேன், அவர் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டா இந்த படம் ஒரு கட்டும் இல்லாமல் கொடுத்துட்றோன்னு சொல்லியிருப்பாங்களா? இது என்ன பிதற்றலா இல்லையா? அவர் உடனே அதுக்கு ஒத்துன்றுவாரா? படம் கட்டே இல்லை சார், எனக்கு ஒரு கட்டும் வராது அப்படின்னா ஒத்துட்டுருவாரா? அது அவருக்கு முக்கியமா, அவரது அரசியல் முக்கியமா? அரசியல் தான் அவருக்கு முக்கியம். அப்படி இருக்கும்போது இந்த குவிட் ப்ரோக்கா எப்படி சாத்தியப்படும்? பிஜேபியே கூட இந்த குவிட் ப்ரோக்காக்கு அவர் ஒத்துக்குவார்னு எப்படி நினைக்கும்? ஏதோ ஒரு குடிமி சிக்கிருச்சு, அதை பிடிச்சிக்கிட்டு வேலையை சார் இதே தான் சார் சொன்னாங்க. இதை மட்டுமா சொன்னாங்க? சிபிஐ அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கு. ஆமா, இதுலேயும் அதுலேயும் அதே ஆர்குமெண்ட்டை தான் நான் முன்வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் 3 நிர்வாகிகளை கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க சிபிஐ. அடுத்தது விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. விஜய்க்கு சம்மன் அனுப்பாமல் இவர்கள் கூறியதோடு அவர்களுக்கு திருப்தி ஏற்பட்டு விட்டது என்று ஒரு முடிவுக்கு வந்திருந்தால், இதே சில அரசியல் கட்சிகள், நான் சொல்றது பத்திரிகையாளர்கள் விமர்சகர்களை விடுங்க, அவங்களும் பேசுவாங்க, அவர்கள் பேசுவதிலாவது ஒரு பொருள் இருக்கும். இதிலே சில அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விஜயை மட்டும் ஏன் கூடாமட்டாங்க, அவர் தானே முக்கியமான ஆள், அவர் தானே கூட்டத்துக்கு லேட்டாக வந்தார், அவரை ஏன் கூட்டாமட்டாங்க? அதான் சார் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோமே, பிஜேபி பி டீம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? விஜய் விட்டாங்க பார்த்தீங்களா? விஜய் இஸ் அ பிஜேபி பி டீம் அப்படின்னு டக்குன்னு சொல்லுவாங்க. ஆக உங்களுக்கு அழைத்தால் ஒரு காரணம், அழைக்காம இருந்தா ஒரு காரணம். அழைத்தா என்ன பண்றாங்க? அவரை நெருக்கடி கொடுத்து வளைச்சி கூட்டணியில் இழுக்க பார்க்குறாங்க. என்ன சிபிஐ, நான் என்ன சொல்றேன், அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுவதற்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா? ஸ்கோப் இருந்திருந்தால் நீதிமன்றம் இவ்வளவு கண்டனம் தெரிவித்திருக்குமா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி தெரிவித்த கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் வியப்பு தெரிவித்தது. வி ஆர் சர்ப்ரைஸ்ட். எதற்கா இந்த அப்சர்வேஷன்லாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. எதற்கு இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சீங்க? மதுரை கோர்ட்டில் பெஞ்சில் விசாரணையில் இருக்கும்போது இங்கே ஏன் விசாரிச்சிங்க சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டது. ஆக சுப்ரீம் கோர்ட்டு பெருமளவுக்கு இவருக்கு பாதுகாப்பு அளித்திருக்கக்கூடிய நிலையில் அவரை இதை வச்சு த்ரெட் பண்ண பார்க்குறாங்க, இதை வச்சு இழுக்க பார்க்குறாங்க. சார் பிஜேபி சம்மந்தப்பட்டா, நேற்றைய தினம் நான் ஒரு நேர்காணலில் நான் குறிப்பிட்டேன், பிஜேபி சம்மந்தப்பட்டா இன்னும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ அல்லது திமுகவுக்கு சொம்பாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோ இன்னும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கல. தமிழ்நாட்டில் மே ஜூன் மாதங்களில் மிக கடுமையாக உக்கிரமாக வெயில் அடிக்குது, மிக கடுமையாக அடிக்குது. அக்டோபரில் கடுமையான மழை பெய்யுது, டிசம்பரில் பனிப்பொழிவாக இருக்குது. இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வெளியே பனிப்பொழிவு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் பாஜக ஒன்றிய அரசு. நரேந்திர மோடி வானிலையில் மாற்றம் செய்கிறார், அந்த அளவு தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்துகிறார். இன்னும் அந்த குற்றச்சாட்டை மட்டும்தான் இவங்க வைக்கலையே தவிர, பேத்தலான குற்றச்சாட்டுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு அதை வைக்கல. இல்லைன்னா அதையும் சொல்லிடுவாங்க. அப்படித்தான் ஒரு படத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, ஒரு படம் ரிலீஸ் ஆவதில் ஏற்படக்கூடிய தாமதம், இதையும் அரசியல் படுத்துவது என்பது இருக்கிறது. விஜய்க்கு ஒரு பதற்றமோ கவலையோ இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவரது கட்சியினரும் துரதிருஷ்டவசமாக இதை அரசியல்படுத்த முயற்சிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி இதை அரசியல் கருவியாக விஜயை பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கணக்கு போட்டு இதை அரசியலாக்குகிறது. விஜய் திரைத்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பர்சன், இதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை உணர்ந்தவர். அவருடைய கணக்கும் கவலையும் எனக்கு புரிகிறது. மற்றவர்கள் இதை அரசியல் செய்கிறார்கள் என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். காங்கிரஸை நீங்க பேசுனதுனால ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் முடிச்சுட்டு அடுத்து என்டி அலையன்ஸ்குள்ள வருவோம். காங்கிரஸ் என்ன பிளான்ல இருக்காங்க சார்? அவங்க கிறிஸ் ஜோடேங்கர் சொல்லிட்டாரு, திமுகவோட தான் அலையன்ஸ் போவோன்ற மாதிரி தான் உறுதியா அவங்க அதோட தான் பேசணும். இன்னொன்னு அவங்க கோர்ட்ல இருக்கு விஷயம், அவங்க தான் முடிவு பண்ணு, திமுக தான் முடிவு பண்ணு. என்னது அவங்க கோர்ட்ல என்ன இருக்கு? ஆட்சியில் பங்கு, அதையும் சேர்த்து. எஸ், அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லிருவீங்க எனக்கு தெரியும். அதான் அந்த முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது திமுகன்றாரு. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை ஒரு சாரார் காங்கிரஸ்ல கொடுக்கறதுக்கும், அதே போல திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் டிவிகேவுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறதும் இருக்குதா? உண்மையா அது நடக்குமா? ஏதாவது இதுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள். ஒரு விஷயம் சொல்றேன், உங்களிடம் இந்த நேர்காணல் சம்மதிப்பதற்கு சற்று முன்பு
திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிர்வாகியோடு நான் பேசிவிட்டு வந்தேன். என்னுடைய கட்டுரைக்காக நான் பேசிவிட்டு வந்தேன். நான் கேள்விப்படுகிற செய்தி, காங்கிரஸ் கட்சி இந்த மிரட்டி மீன் பிடிக்கிற வேலை திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் ஈடுபடாது. இதே வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அவர்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய 2, 3, 4 பேரிடம் இப்போது அதிருப்தி உருவாகி இருக்கிறது. இந்த அதிருப்தி அதிகரிப்பதற்குத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய சில நிர்வாகிகள் வழிவகுக்கிறார்கள் என்று கூறுகிறார். இது என்ன பாயிண்ட்ல போய் ஒரு ஃபிளாஷ் பாயிண்ட்ல வெடித்து விடும். போறதா இருந்தால் தாராளமாக போய்க்குங்க என்று சொல்ல வேண்டிய நிலையை காங்கிரஸை சேர்ந்த சில நிர்வாகிகள் உருவாக்கி விடுவார்கள் போல் இருக்கிறது. நெருக்கடி கொடுத்து ஒரு நாளும் பணிய வைக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாக ஒரு திமுகவினுடைய முக்கிய நிர்வாகி கருத்து தெரிவித்திருப்பதும் என்னிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் நேற்று அல்லது அதற்கு முன்தினம் என்று நினைக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள், காங்கிரஸை சேர்ந்த 1-2 எம்பிக்கள் இப்படி பேசுகிறார்களே, யாராவது எம்எல்ஏக்களை பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம் என்று நக்கல் அடித்திருக்கிறார். அது மீனிங் என்ன சார்? அதனுடைய மீனிங், சீட்டு வாங்க வேண்டும் என்று திமுகவிடம் வாங்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிற யாரும் பேசவில்லை. எங்களிடம் தயவில் வெற்றி பெற்றுவிட்டு MP ஆகிவிட்டவர்கள் இன்னும் 3 ஆண்டு கழித்து தானே நம்மிடம் போய் நிற்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் என்பது அதன் பொருள். அந்த மீனிங்கும் பார்க்கப்படும். இன்னொரு மீனிங்கும் கூட சொல்றாங்களே சிலது, காங்கிரஸே 2ஆ உடைய போகுது, திமுகவோட நான் அதற்கு வருகிறேன். நான் என்ன அப்படின்ற ஒரு டாக்கும் போகுது. அதெல்லாம் நடக்குமா? நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் செய்யக்கூடியது. அது காங்கிரஸ் திமுக செய்யுதுன்னு சொல்றீங்க? ஆமாமா, திமுக கடந்த காலத்தில் செய்திருக்கிறது. மணலி கந்தசாமியில் தொடங்கி சுப்புவில் தொடங்கி அவரெல்லாம் எப்படி கொண்டு வந்தார்கள். சுப்பு அப்புறம் கலைஞரிடம் மாறுபட்டு எப்படி அதிமுகவுக்கு போனார் என்று பல கட்சிகள் இருக்கிறது. முஸ்லீம் லீக்கே திமுக உடைத்திருக்கிறது. அது தெரியும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆகவே எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், காங்கிரஸ் கட்சி அதிகமாக ஆட்சியில் பங்கு என்பதை வலியுறுத்துமானால் திமுக அதற்கு சம்மதிக்காது. சரி, திமுக அதை காங்கிரசிடம் தெளிவுபடுத்திவிடும். அதை விட இன்னொன்று RS பாரதி சொன்னார், ஏதோ பேசிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டோம், நாங்க ராகுல் காந்தி கிட்ட பேசிக்குவோம், இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்ற மாதிரி தான். அதான் அர்த்தம். அது இல்ல, ராகுலின் இசைவில்லாமல் மாணிக்கம் தாகூரோ ஜோதிமணியோ, அதுதான் நான் சொல்றேன். நான் காங்கிரஸ் அந்த நம்பிக்கையில் இருக்கிறது. ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் இவர்களுடைய பேச்சை என்கரேஜ் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது. இல்ல சார், நான் 2 விஷயங்களை சொல்றேன். கடந்த 10 நாளா பிரவீன் சக்கரவர்த்தியை பத்தியான டாக் வருது. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியிடம் கலந்து பேசிவிட்டுத்தான் பேச தொடங்கினார். இப்போதைய நிலை என்ன? காங்கிரஸ் வெளியே போனால் மகிழ்ச்சியுடன் திமுக வழி அனுப்பி வைக்கும். அனுப்பிடுவாங்க. ஆமா, அதாவது வெளியே போவதாக மிரட்டி கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து இந்தி கூட்டணியில் நம்பத்தகுந்த வலிமையான உறுதியான கட்சியாக இருப்பது திமுக மட்டும்தான். சரி, ஆகவே காங்கிரஸ் ஹைகமாண்ட், நான் சொல்வது அண்டர்லைன், காங்கிரஸ் ஹைகமாண்ட் அந்த ரிஸ்கை எடுக்க விரும்பவில்லை என்று திமுக கூட்டணியை ஆதரிக்கிற நண்பர்கள் சொல்லுகிறார். சரி, ஆனால் இதை சொல்லுகிற அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திமுக மாற்று பிளான்களில் இறங்கிவிட்டது. யார் யாரை புதிதாக இணைக்க முடியும் என்ற சிந்தனையில் இறங்கிவிட்டது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சி துணிச்சலோடு தாவேகாவுடன் இணைவது என்ற முடிவை எடுக்குமானால் திமுகவும் ஆட்சிக்கு வருவது சந்தேகமாகிவிடும். தனி மெஜாரிட்டி பெறுவது, அதிக எண்ணிக்கை பெறலாம், தனி மெஜாரிட்டி பெறுவது கேள்விக்குறியாகிவிடும். திமுக காங்கிரஸ் தாவேகா பக்கம் சாய்ந்தால் திமுக தனி மெஜாரிட்டி பெறுவது கேள்விக்குறியாகிவிடும். ஆனால் அப்படி சாய்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று நான் பார்க்கிறேன். இவர்களையெல்லாம் மிக விரைவில் வாயை மூடச் சொல்லுங்கள் என்ற செய்தி திமுகவிடமிருந்து அதனுடைய முக்கிய பிரதிநிதியை நேரடியாக டெல்லிக்கு அனுப்பியோ அல்லது தொலைபேசி வழியிலாகவோ மிக விரைவில் தெரிவிக்கப்படும். அடுத்த சில ஒரு வாரத்துக்குள் இந்த பேச்சுக்கள் நிற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுவிடும். இன்னொரு செய்தியும் நான் கேள்விப்பட்டேன். திரு ப. சிதம்பரம் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் சட்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்களையும் சந்தித்தார். அப்படி சந்தித்த போது திமுக சார்பில் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கான குழுவை மிக விரைவில் நியமித்து இந்த சீட் எண்ணிக்கை முடிவு செய்து விடுங்கள், இல்லை என்றால் இத்தகைய அனாவசிய பேச்சுக்கள் தொடரும் என்று
திரு சிதம்பரம் தெரிவித்ததாக நான் கேள்விப்படுகிறேன். ரைட். வேற அந்த 2 உடையுது அது இதுன்னு இந்த மாதிரி சிக்கல்கள் வரைக்கும்லாம் போவாது காங்கிரஸ்ல. அதெல்லாம் காங்கிரஸ் ஒருவேளை தாவேகாவுடன் போவது என்று முடிவெடுத்தால் ஓகே. காங்கிரஸிலிருந்து ஒரு கோஷ்டியினரை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய குரலை திமுக எழுப்ப வைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். உருவாக்கும்ன்றீங்க. நிச்சயமாக உருவாக்கும். ம், ம், விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த சிக்கல் எழும் என்று நான் கேள்விப்படுகிறேன். ம். விடுதலை சிறுத்தைகள் ஒருவேளை மாற்று சிந்தனைக்கு போனால் அங்கிருந்தும் கலக குரல் கிளம்புவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். வர நாட்கள் நிறைய அரசியல் காட்சிகள் இருக்கும் போல. ரொம்ப முக்கியமா இன்னொன்னு சார், என்டிஏ அலைன்ஸ்ல என்ன நடக்குது? திரு அமித்ஷா அவர்கள் இங்க வந்தபோது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுக்கோட்டையில எல்லாம் சந்திக்கல, விமான நிலையத்தில் சந்திக்கல, எதுவுமே இல்லை. ஆனாலும் டெல்லிக்கு போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அமித்ஷா எடப்பாடி சந்திப்பில் என்ன நடந்திருக்கு சார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண முறையில் போனேன், அவர் இங்கே வந்தபோது இருக்கவில்லை, ஆகவே போனேன் என்று சொல்லிவிட்டு அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்து அவரிடம் கருத்து தெரிவித்தேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒரு செய்தியை மீண்டும் தெளிவுபடுத்தி விட்டார். கூட்டணி ஆட்சி இல்லை, தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். அதே போல திரும்ப திரும்ப எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பது போல ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இடமில்லை என்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை துரோக சக்தி என்று வர்ணித்த திரு டிடிவி தினகரன் பற்றி அவரிடம் கேட்கப்படுகிறது. ஆமா. அப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு நேரடியாக அவருக்கும் இடமில்லை என்று சொல்ல திரு எடப்பாடி பழனிசாமியால் முடியவில்லை. அதற்கு காரணம் திரு அமித்ஷா என்று நான் பார்க்கிறேன். திரு டிடிவி தினகரன் பற்றி கேட்கப்பட்ட போது டிடிவி தினகரன் என்று சொல்லாமல் சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, அது குறித்தெல்லாம் முடிவு செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று சொன்னாரே தவிர ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இடமில்லை என்று சொன்னதை போல டிடிவி தினகரனுக்கு ஏன் இடமில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமியால் கூற முடியவில்லை என்ற இந்த கேள்விதான் நேற்றைய தினம் காட்சி ஊடகத்தில் விவாத பொருளானது. அதாவது டிடிவி அப்ப என்டிஏ அலையன்ஸ்குள்ள வர்ற மாதிரி தெரியுது அப்படின்றத எடுத்துக்கலாமா? என்டிஏ அலையன்ஸுக்குள் திரு டிடிவி தினகரன் வர வேண்டும் என்று அகில இந்திய பாரதிய ஜனதா விரும்புகிறது. சரி. அந்த கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் அழுத்தமாக தெரிவித்து விட்டது. ஓ. எங்களால் முடியாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அங்கே டெல்லியில் கூறவில்லை. இதற்கு என்ன காரணம்? அதே மாதிரி திரு டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவாரானால், இணைவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, அவரும் 2 கேள்விகளுக்கு பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகையாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவராவார். என்ன கேள்வி சார்? 2 கேள்விகள். ஒன்று, துரோக சக்தி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறவரை அந்த கூட்டணியில் நாங்கள் இணைய மாட்டோம். இது பழைய ஸ்டேட்மெண்ட். ஏன் இது தஞ்சாவூர்ல இப்ப அதுக்கு பதில் இருங்க, அது நீங்க சொன்னதுக்கு நான் வர்றேன். தஞ்சாவூர்ல இப்ப யார் எதிரி, இப்ப யார் நண்பன், இப்ப யார் துரோகி எல்லாம் பார்க்க மாட்டோம் இந்த தேர்தல் இல்ல என்று சொன்னார் அல்லவா? அதே கூட்டத்தில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறார். 2வது கேள்வி அதுதான். ஆகவே நீங்கள் அவசரப்பட்டு குறுக்கிட்டீர்கள். 2வது கேள்வி, முக்கியமான கேள்வி என்னவென்றால், தஞ்சாவூர் பொதுக்குழுவிலே டிடிவி தினகரன் பேச்சு ஆடியோவில் ஒளிபரப்பாகி இருக்கிறது. என்ன? அமமுக கைகாட்டுபவர் தான் முதலமைச்சர், அந்த அமைச்சரவையில் 3 பேர் அமமுகவை சேர்ந்தவர்கள் மந்திரிகளாக இருப்பார். எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறாரா? ஏற்றுக்கொள்ளாமல் போய் இணைந்தால் உங்கள் கட்சிக்காரர்களுக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? ஆகவே டிடிவி தினகரன் நிறைய தயக்கங்களோடு இருக்கிறார். பாஜகவிலிருந்து அவருக்கு அழைப்பு இருக்கிறது, ஆனால் நெருக்கடியும் இருக்கிறது, ஆனால் யோசனையில் இருக்கிறார். இதற்கெல்லாம் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கூட இருப்பவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? எத்தனை சீட்டு கிடைக்கும்? அமமுக அதிமுக பாஜக அணியில் இணைந்தால் எத்தனை சீட்டு? தாவேகாவுக்கு போனால் எத்தனை சீட்டு? இதுல என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ்? இதனிடையே திமுக தரப்பிலிருந்து அழைப்பு இருக்கிறதே, அதை பரிசீலிப்பதா, இந்த கூட்டணியில் இணைவதா என்கிற முடிவை அவர் எடுப்பதற்கு ஓரிரு வாரங்கள் ஆகலாம். இதற்கு நடுவிலே அவரை டெல்லிக்கு எந்த நேரமும் அழைப்பார்கள் என்ற பேச்சும் இருக்கிறது. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் அவர் டெல்லியில் இருப்பதாகவும் சில செய்திகளும் சொல்றாங்க. நேற்றைய தினம் நான் தொடர்பு கொண்ட போது அவர் பாண்டிச்சேரியில் இருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்தது. ரைட் சார். டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்டிஏ அலையன்ஸ்க்கு வேணும்னு நினைச்ச பிஜேபி ஒரு நெருக்கடி டிடிவி கொடுக்கறதாவும் வச்சுக்கலாம், எடப்பாடி கொடுக்கறதாவும் வச்சுக்கலாம். இதை ஏன் பிஜேபி நினைக்குது? இந்த ரோல்ல ஏன் ஓபிஎஸ் சசிகலாவும் கைட்டி விட்டாங்க? திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா இவர்கள் விஷயத்தில் அதிமுகவில் இணைத்துக் கொள்ள முடியாது என்பதில் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். கூட்டணிக்குள் சேர்த்துக் கொள்வதற்கு
அவர் கிட்டத்தட்ட தயாரானார் என்றுதான் நான் கேள்விப்பட்டேன். ம். நேற்றைய தினம் அவர் தெரிவித்த கருத்து குழப்பமாக இருக்கிறது. ம். கட்சிக்குள் இடமில்லை, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே என்கிறார். ம். கூட்டணி பற்றி கேட்கப்படுகிறது. அந்த கேள்வி அவர் சரியாக உள்வாங்கி கொண்டாரா என்று அவருடைய பேட்டியை பார்த்தபோது எனக்கு புரியவில்லை. சரி. ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியில் இணைய தயாராக இல்லை. ம். அதை அவர் திரு அமித்ஷா அவர்களிடமே தெரிவித்து விட்டதாக ம். சொல்கிறார். ம். நான் ஒரு பத்திரிகையாளராக அவரிடம் தொடர்பு கொண்டு பேசினேன். அதை தவிர அவருடைய கட்சி கூட்டத்தில் என்ன நடந்தது என்று நான் விசாரித்தேன். அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு உறுப்பு கட்சியாக ம். ஓபிஎஸ் கட்சியை சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி சம்மதித்தாலும் சரி, பாஜக சம்மதித்தாலும் சரி, நாம் இணையக்கூடாது என்ற முடிவு ஓபிஎஸ் அணியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. சரி. கட்சிக்குள் அவர்கள் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ள மறுத்தால், எல்லோரையும் சேர்த்துக்கொள்ள மறுத்தால், நாம் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது பரிசீலிக்க வேண்டும் என்று பலரும், மிகச்சிலர் மட்டும் திமுகவுடன் போக வேண்டும் என்று ஓபிஎஸ் அணியில் தெரிவித்தார்கள். ம். இப்போது அடுத்து ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது எனக்கு தெரியாது. எவ்வளவு சீட்டு பிஜேபி எதிர்பார்க்குது? பிஜேபி எதிர்பார்க்கிற சீட்டுகள் வந்து அவங்களோட சிலர் டிடிவி உள்ளிட்ட பலர் அலைன்ஸ் கொண்டு வர்ற மாதிரி அப்படி அகாமடேட் பண்ணி கேட்க போறாங்களா? ஏடிஎம்கே எவ்வளவு கொடுக்க முன் வருவாங்க சார்? திரு டிடிவி தினகரனோடு அதிமுக குழுவினர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புகள் குறைவு என்று நான் நம்புகிறேன். சரி. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி, ம். அதனுடைய கணக்கில் புதிய நீதி கட்சி, ம். திரு டிடிவி தினகரன், அதே போல ஜான் டாக்டர் பாண்டியனா? கிருஷ்ணசாமி, ம். இவர்களை உள்ளடக்கி, இன்னும் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த கூட்டணியில் இணைவது பற்றி உறுதி செய்யவில்லை. ம். அவரும் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துகிறார் என்பதை உங்கள் மேலான கவனத்துக்கு நான் கொண்டு சரி. வருகிறேன். சரி. அவருடைய பார்வையும் விஜய் பக்கம் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ம். ஆகவே இவர்களை உள்ளடக்கிதான், யார் யாரெல்லாம் பாஜக வழியாக உள்ளே வருகிறார்களோ அவர்களை உள்ளடக்கிதான் பாஜக சீட்டு கேட்கும். ம். எவ்வளவு என்பது எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் 40 தொகுதிகள் பெற வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் உறுதியாக இருப்பதாக ம். நான் கேள்விப்படுகிறேன். 56, 60 சில நம்பர்ஸ் பரவி. இவர்களெல்லாம் சேர்த்து 60 இருக்கலாம். ஓகே. 60 அப்படி கொடுக்க முன் வருவாரா திரு இபிஎஸ் அவர்கள்? பாரதிய ஜனதா மற்றும் சில கட்சிகளை தன் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி ம். சில நிர்பந்தங்களுக்கு அல்லது சில அழுத்தங்களுக்கு, ம். கூட்டணி ஆட்சி என்பதை வேண்டுமானால் தேர்தலுக்கு பிறகு உருவாகிற சூழ்நிலையை பொறுத்து பார்த்து கொள்ளலாம் ம். என்று அவர் சொல்வாரை தவிர, நம்பரை பொறுத்தவரை பெருமளவுக்கு விட்டு கொடுத்து தான் அவர் போக வேண்டியிருக்கும். ம். பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்கள் கேட்காத கேள்வி இருந்தாலும் நான் பதில் சொல்லுகிறேன். சரி. பாட்டாளி மக்கள் கட்சியோடு உடன்படிக்கை முடிவாகிவிட்டது. ஆமா. அன்புமணி பிரிவோடு, ஒட்டுமொத்த பாமக அல்ல, ரைட். பாட்டாளி மக்கள் கட்சி பிராக்கெட் அன்புமணி, அந்த குழுவோடு ஒப்பந்தம் இறுதியாகிவிட்டது என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆமா. நானும் வெவ்வேறு தேர்தல் காலகட்டங்களில் வெவ்வேறு கட்சிகளுக்கிடையே உடன்படிக்கை ஒப்பந்தம் முடிவாகிவிட்டது என்று செய்தி வெளியாகிற சமயங்களில் கூடவே ஒரு செய்தியை பார்த்திருக்கிறேன். திமுகவுக்கும் இந்த கட்சிக்கும் இடையில் ஒப்பந்தம் முடிவாகிவிட்டது, இந்த கட்சிக்கு இத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்று முடிவாகி இருக்கிறது ம். என்று லெட்டரில் கையெழுத்து போட்டு காட்டுவாங்க. அது ஏன் காட்ட முடியவில்லை திரு எடப்பாடி பழனிசாமி? இல்ல நம்பர்ஸ் இல்ல, என்ன காரணம்னு நான் சொல்றேன். இன்னும் நிறைய பேர் வருவாங்கல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இல்ல, ஆ. இவருக்கு சொன்ன நம்பரை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, ஆ. அந்த அம்மா இருக்கு பாருங்க தேமுதிக, ஆ. எனக்கு இவ்வளவு கொடுன்னு கேட்கும். ஓகே. புரியுதா உங்களுக்கு? ஆ. ஆ. அதே மாதிரி இவருக்கு ராஜ்யசபா இருக்கா இல்லையான்றது தெரியல. ம். அந்த அம்மா ராஜ்யசபா கொடுத்தாதான் வரும். இப்பயே சொல்றேன், எழுதி வச்சுங்க. ம். ராஜ்யசபா சீட் இல்லாமல் தேமுதிக அதிமுக அணியில் இணையாது. சரி. நீங்க பாஜக இல்ல, பேச ஏற்கனவே கொடுக்கறன்னு ஒத்துக்கிட்ட ஒண்ணுதானே? ஏற்கனவே கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு போன தடவை ஏமாத்தின ஒண்ணு, அதையும் சேர்த்து இல்ல, சொல்லுங்க. அவங்க லெட்டர் பேட்லயே கொடுத்துட்டாங்க சார். இப்ப 2026ல கொடுக்க போறாங்க. கொடுக்க போறேன்னு. ஆமா. அதனால என்ன இப்ப சீட் இப்போ நம்பர்ஸ் அவங்க 8 எதிர்பார்க்கறாங்க, 10 எதிர்பார்க்கறாங்கன்னா 3, 4 இருக்கும். அது நீங்க 3 4ன்னா நீங்க சொன்னீங்கன்னா வருவாங்களான்ற சந்தேகம், அதை விட்டுருங்க. ஏன்னா திமுகவிலேயே அவங்களுக்கு 5 தரேன்ட்டாங்க, 5 6 தரேன்ட்டாங்க. ஓ. நீங்க தேமுதிகவுக்கு 15 17ன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க கொஞ்சம் ஏத்துவாங்க. ம்ஹும். அந்த பயம் இருக்கு எடப்பாடிக்கு. ஓகே. ஆகவே அவருக்கு ஒன்றும் பெரிய அப்படியே தைரியசாலியெல்லாம் இல்லை. ம். யாருக்கு எந்த நம்பர்னு நீங்க நினைப்பதை போல ம். அவர் முடிவு செய்ய முடியாது. ஓகே. அவரவர்கள் கேட்பதில் ஏற்ற இறக்கங்களோடு தான் தேசி ஈசிஸ் மன்றாடி ம். அப்படித்தான் கூட்டணியை உருவாக்க வேண்டும். ம். ம். நாங்க பார்த்துக்கிறோம், யாரும் வேணாம் ம். அப்படின்னு திமுக உதற தயாரா இருக்குல்ல, சரி. அந்த மாதிரி இவரால தயாரா இருக்க ஆ, முடியாது. ஆ, ஆ. என்னதான் இருந்தாலும் எடப்பாடி கடிவாளத்தை தன் கையில தான் வச்சிருக்காரு. கண்ட்ரோல் இவர் கையில தான் இருக்குது. அப்படி அப்படிதானே? காட்டிக் கொண்டிருக்கிறார். மாதேஷ் போன்றவர்களை நம்ப வைத்திருக்கிறார். ஆனால் அப்படி கடிவாளம் கையில் இருப்பதானால்
கூப்பிடுகிற போதெல்லாம் டெல்லிக்கு போக வேண்டிய நிலையில் அவர் ஏன் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இங்க அலைன்ஸ் என்னமோ இங்க இருக்கும்போது திரு அமித்ஷா ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் நடக்கல பாருங்க. எல்லாமே திரு இபிஎஸ் பார்க்க தான் அன்புமணி போனாரு. அதே போல இன்னைக்கு காலையில நயினார் போய் அன்புமணி அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு, அந்த கூட்டணியை இறுதி செய்வதற்கு உதவியது முதல் சந்திப்பு என்பது நீங்கள் வசதியாக மறந்திருக்கலாம். பைஜெயந்த் பாண்டா என்பவர் பாஜகவினுடைய மேலிட பிரதிநிதியாக அன்புமணியை சந்தித்து உங்களுக்கு பாதை அமைத்து கொடுத்தார். பாதை அமைத்து கொடுத்திருக்காவிட்டால் அன்புமணி பேசுகிற விதமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ரைட். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னும் புது புது தகவல்கள்லாம் வரிசையா பேசுவோம் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.